எதுக்குடா சோர்ந்து போய் உட்காந்துருக்க? எதுக்கு சோர்ந்து போய் உட்காந்துருக்க? எதுக்கு மனம் மாடி போய் உட்காந்துருக்க? ஏன் வாடி போய் உட்காந்துருக்க? நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. நான் கலை எடுத்துட்டேன். உனக்குள்ள இருக்க கலை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உன்னை மன்னிச்சு, உன்னை ஆதரிச்சு, உன்னை ஆற்றுறதுக்காக நான் உனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன். உனக்கு நான் ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன். ஏன் வாடி போய் உட்காந்துருக்க? ஏன் மூஞ்சி தொங்கி போயிருக்கு? இந்த நேரத்துல கூட உன் மூஞ்சி தொங்கி போயிருக்க கூடாது. உன் மூஞ்சி வாடி போயிருப்பான்னு சொல்லிட்டு உன் நாடியை பிடிச்சி மேல தூக்குவாரு ஆண்டவரு. உன் மூஞ்சி வாடி போயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உன் நாடியை பிடிச்சி மேல தூக்கி நிப்பாட்டுவாரு. நிமிர்ந்து உட்காரா, நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு, நிமிர்ந்து உட்காரு. நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ வாடி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் நாடியை பிடிச்சி தூக்குவாரு ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்சு கொண்டிருக்காரு. எவ்வளவு பின்மாற்றத்தை நீங்க போயிருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்துப்பாரு. ஆண்டவர் நீங்க பின்மாற்றத்துல போயிருக்கலாம், ஆண்டவர் உன்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார்ல. நீ எவ்வளவு